ஹலோ மக்களே, வேறு யாருனா தான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, சிஎஸ்கே ஏன் வந்து இந்த மேட்ச் தோற்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே vs ஜிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ருத்ராஜை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஒரு மேபி வந்து ஒரு முகமத் இல்லை மொயின் அலியை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு. ஏன்னா அவர் வந்து மோர் அண்ட் மோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பக்கூடிய ஒரு கேப்டனாக இருக்கார். சிம்ரன் சிங் வந்து பார்த்திங்கன்னா 60 ரன்னுக்கு மேலே கொடுத்துருந்தார். பட் அந்த ஓவரில் ஒரு ஓவர் இல்லை ஒரு ஓவர் கொடுத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் மொயின் அலி எப்படி போடுறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இங்கே நல்லாவே கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா மொயின் அலி வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு ப்ராப்பரான ஆஃப் ஸ்பின்னர் தான், மேபி வச்சு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என் ஃபஸ்ட் பாயிண்ட். ஏன் வந்து அந்த ஒரே பேட்டர்னிலே போகணும், அந்த பேட்டர்ன்லேயே போகணுங்கிறது தெரியல. ஒரு கேப்டனாக இருக்காருன்னா இது மாதிரிலாம் யோசிக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்துல ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாரு. மேபி ஒரு மொயின் அலியை ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். விக்கெட் எடுக்கல, அது ரெண்டாவது விஷயம். ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு ஃபீல்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுமாராக இருந்துச்சு. கேச்சஸ்லாம் விட தொடங்கியிருந்தாங்க. கேச்சஸ் வின் பண்ணால் மேட்சஸ் வின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் அந்த கேச்சஸ், ஓவர் த்ரோ, ஃபீல்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஜிடி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 to 20 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கலாம். மேட்சஸை இன்னும் ஸ்கோரை சுருக்கியிருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்கே ஓப்பனிங் வராங்க அப்படின்னா சிஎஸ்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் மட்டும் தான் ஃபார்மில் இருக்கார். ஸோ ருத்ராஜில் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னா அவரு கூட ஒரு ரச்சின் ரவீந்திரா இல்லைன்னா ஒரு நிவுரை ஓப்பன் பண்ண வச்சுருந்துருக்கலாம். ஒரு ரஹானேவில் ஓப்பனிங் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ருத்ராஜ், ஒரு ரச்சின் ரவீந்திரா ஒன்று, அப்படி இல்லைனா ஒரு ருத்ராஜ், அப்படி இல்லைனா ரஹானே, இந்த 2 பேர் இப்படி ஓப்பன் பண்ண வச்சுருந்துருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்று ஓப்பன் பண்ண 2 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருந்திருக்காங்க. ஒரு ரஹானேக்கு வந்து சுத்தமாக பேட்டில் படல, சான்ஸ் மேலே சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சான்ஸை அவர் இது பண்ணல. அவர் வந்து இன்டென்ட் போய் அடிக்க போய் அவுட் ஆனார்னா பரவாயில்ல. பட் வந்து அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட்டே காமிக்காமல் பிளேஸை வந்து அவர் மேபி வந்து தக்க வச்சுக்குன்னு சொல்லி ஆடுறாரா, இன்டென்ட்டே இல்லாமல் ஆடிட்டுருக்காரு. அதே அவர் ஃபார்ம் அவுட் யார், ரஹானே. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்ல பிளேயர் தான். ஆனால் வந்து அவர் ஏன் நீங்கள் பெஞ்சில் உட்கார வச்சுக்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு சொல்லி தான் பெஞ்சில் உட்கார வச்சுருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பெஞ்சிலேருந்து வராரு, அவர் ஃபார்மில் இருக்காரு எப்படின்னு தெரியல. ஸோ இது 2 பேருமே, ஒருத்தர் ஃபார்மில் இல்லை, ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பெஞ்சிலேருந்து வராரு. காரணம் என்ன, அவர் நீங்கள் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லி தான் உட்கார வைக்கிறீங்க. அப்போ கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஃபார்மில் இல்லாத பிளேயரை ஓப்பனிங் ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா வந்து என்னோட ஒரு கருத்து. ஸோ ரீசன்ட் ஃபார்மில் இருக்கிறது ருத்ராஜ். ஸோ அவரு கூட இன்னொரு பிளேயர் ஓப்பன் வச்சுருந்தா அந்த இயர்லி விக்கெட்ஸை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, நீங்கள் ஒரு ரஹானே சான்ஸ் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு பதிலாக மேபி அந்த இடத்துல மொயின் அலியை ஓப்பன் பண்ண வச்சுருந்தா, ஏன்னா ஒரு அட்டாக்கிங், ஒரு கான்வே பண்ணக்கூடிய ரோல் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு மொயின் அலி பவர் பிளே அழகாக யூஸ் பண்ணிட்டு ஒரு 50-60 ரன்னுக்கு மேலே கொண்டு போயிருப்பார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரஹானே, ஒரு ருத்ராஜ் ஓப்பன் பண்ண வச்சாலும் சரி, வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே மாரி பிளேயர். ஸோ அதுமாரி சான்சஸ் பண்ணாமல் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன், ஒரு ரச்சின் ரவீந்திரா அதுமாரி பிளேயரை ஓப்பன் பண்ண வச்சுருந்துருக்கலாம். நேற்று பண்ண இந்த தப்பான தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்சஸில் தோற்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லப்படுது. ஸோ இதை பொறுத்து உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பை ஃப்ரம் ஆகாஷ்.